22ஆம் அதிகாரத்துக்குள்ளாக போறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மறுபடியுமாக இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். வேதத்தை படிக்கும்படியாக கொண்டிருக்கக்கூடிய வாஞ்சைக்காக உங்களுக்கு அதிகமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியிலே தொடர்ந்து ஏசாயா கர்த்தருடைய ஊக்கத்தை தம்முடைய உண்மையான மக்களுக்கு தெரிவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் கர்த்தருடைய வருகைக்கு தயாராக இருக்க இஸ்ரவேலை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லியும் அந்த காரியத்தை குறித்தும் இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒரு சோசன் சீட், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு விதையை குறித்து இந்த பகுதியில பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தோடு கர்த்தர் நடந்து கொண்ட விதத்தை பற்றி தனது விவாதத்தை ஏசாயா இந்த பகுதியில தொடர்கிறார். அப்போ கோத்திர பிதாவாக இருக்கக்கூடியவர்களை குறித்து அவர் சொல்லுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவங்கதான் நமக்கு விசுவாச தாய் தகப்பனாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாரும் அந்த ஆபிரகாம் சாராளுடைய சந்ததியாக நம்ம இருக்கிறோம். விசுவாச சந்ததியாக நம்ம இருக்கிறோம். நம்ம ஒரு கிறிஸ்தவ சந்ததியோ இல்லையோ, நம்ம கிறிஸ்தவ பின்னணியத்திலிருந்து வந்தாலும், மாற்று சமயத்தினுடைய பின்னணியத்திலிருந்து வந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் என்கிற நிச்சயம் நமக்கு வேண்டும். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ எந்த பின்னணியத்திலிருந்து வந்தாலும் பரவாயில்ல, நம்ம மாற்று மத பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் நம்ம இயேசுவின் மேல விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தொடர்ந்து இந்த கோத்திரபிதா பேட்ரியார்க்கை பத்தி சொன்னவர் பிராமிஸை பத்தி சொல்றார். வாக்கு தத்தத்தை, வாக்குறுதியை பத்தி 3-8 வசனங்கள்ல சொல்றாரு. அப்போ இந்த வசனங்கள்ல சொல்லக்கூடிய காரியங்கள் ஒருவேளை இந்த 1000 ஆண்டு அரசாட்சியை குறிக்கக்கூடியதாக கூட அந்த நேரத்துல இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த நேரத்தில் கடவுள் இஸ்ரவேலின் எதிரிகளை அழைத்து தேசங்களை என்று ஆறுதல் அளிக்கிறார். சோ இங்க 3வது பாத்தீங்கன்னா, சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்திர விலையை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷம், மகிழ்ச்சியும், துதியும், கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில பாக்குறோம். என் ரட்சிப்பு வெளிப்படும், என் நீதி சமமா இருக்கு 5வது பாக்குறோம். சோ தொடர்ந்து இந்த பகுதியில பார்க்கும்போது, உங்கள் கண்களை வானத்துக்கு எடுத்து பாருங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல ஒளிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல பாழாய் போகும், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில பாக்குறோம். அப்போ ஆண்டவர் நம்மை பாதுகாக்க கூடியவராக இருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம நிச்சயமாக அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். பொட்டுப்பூச்சி அவர்கள் வஸ்திரத்தை போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தோறும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ ஆண்டவர் நித்தியமாக அவர் மேலே விசுவாசம் உள்ள விசுவாசிகளை காத்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பகுதியில பாக்குறோம். தொடர்ந்து 9-11 வசனங்கள்ல ஒரு பிரார்த்தனையை குறித்து, ஒரு ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். அப்போ விசுவாசத்தினாலே இந்த இஸ்ரவேல் தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணின அனைத்தையும் செய்யும்படி அவரை கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில பார்க்கிறோம். சோ 9-11 வசனங்கள் வரைக்கும் இந்த பகுதியில பார்க்கும்போது, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. அப்போ இது ஒரு பிராமிஸாக, ஒரு ஜெபமாக
இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து 12 16 பார்க்கும்போது ஆண்டவருடைய பாதுகாப்பு, இஸ்ரவேலரை பாதுகாப்பதாக கர்த்தர் தனிப்பட்ட முறையிலே அங்கே உறுதியளிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். நானே நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனு புத்திரனுக்கும் பயப்படுறதுக்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்தவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கும் நீ யார்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம தொடர்ச்சியாக ஆண்டவரை நினைக்க வேண்டும். அவருடைய வல்லமையான கிரியைகளை நாம் நினைக்க வேண்டும். அவர் மகா வல்லமை உள்ளவர். அவர் இயற்கையை படைத்த கடவுளாக இருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்க கூடியவராக இருக்கிறார். அப்போ அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பதில சொல்லியிருக்கு. அப்போ ஏற்கனவே நம்ம 39 அதிகாரம் வரைக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது, ஆண்டவருடைய பனிஷ்மெண்ட் இருக்குது, ஆண்டவருடைய தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா தொடர்ந்து பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மை பாதுகாக்க கூடியவராக, அவர் நம்மை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். 17ஆம் வசனத்துல 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் போது, ஆண்டவருக்காக உழைக்கும் போது, ஆண்டவருக்காக சேவை செய்யும் போது நாம் அவருடைய நிழலிலே நம்ம நிற்கிறோம். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். அப்போ நம்ம இந்த பேட்ரியார்க்கை குறித்து பார்த்தோம், இங்கே ப்ராமிஸை குறித்து பார்த்தோம், பிரேயரை குறித்து பார்த்தோம், ப்ரொடெக்ஷனை குறித்து பார்த்தோம். தொடர்ந்து இந்த பகுதியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு அதை குறித்து 17 23 வரைக்கும் உள்ள பகுதியில பார்க்கிறோம். எழும்பு எழும்பு, அதே போலதான் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் எழும்பு எழும்பு அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவன் கையில் வாங்கி கொடுத்திருக்கிற எருசலேமை எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தார். சோ ஏற்கனவே ஆண்டவர் இவர்களை தண்டித்திருக்கிறார். ஆனால் அந்த சாபமும் பாவமும் பாழ்கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயம் வந்தன அப்படின்னு சொல்லி 19ஆம் வசனத்துல பாக்குறோம். சோ இதெல்லாம் உன் குமாரர் மூர்ச்சித்து விழுந்தார்கள், கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் தேவனுடைய கண்டிதத்தாலும் நிறைந்தவளாய் கிடக்கிறார்கள். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள், கர்த்தராகிய ஆண்டவரும் நம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நீ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும் என்று குனி என்று சொல்லி கடந்து போறதுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்துற கையில் அதை கொடுப்பேன் என்றார். சோ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தண்டனையின் காலம் முடிந்தது, உன்னுடைய வேதனையின் காலம் முடிந்தது, உன்னுடைய உக்கிர கோபத்தினுடைய பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நீ தொடர்ந்து பாடுபட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷித்த பிற்பாடு அவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த பதிலில் தெரிந்து கொள்ளலாம். இதே உங்களுடைய எண்ணத்தினுடைய கருப்பொருளுடைய தொடர்ச்சியாக 52ஆம் அதிகாரத்திலையும் முதல் 6 வசனங்கள்ல பாக்குறோம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனமில்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை விட்டு இழந்திரு, எருசலேமே வீற்றிரு,
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் வசனத்துல விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். நம்ம ரட்சிப்பை வந்து இலவசமாக கிரியையினால அல்ல, கிருபையினாலே நம்ம பெற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம எபேசியருக்கு அது நிருபத்துல பாக்குறோம். சோ தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய எதிரிகளை, ஆஹ் உங்களுடைய உங்களுக்கு எதிராக வருகிறவர்கள் எல்லாம் ஆண்டவர் தூர தள்ளி போடுவார். ஆகையினால நீங்க சோர்ந்து போய் உட்காராதீங்க அப்படின்றார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட சில சமயத்துல பாடுகள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது. யோபுவை போல பாடுகள் வந்தபோது சோர்ந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் சோர்வினுடைய தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, உன்னுடைய பாவத்தினுடைய தூசியை உதறிவிட்டு எழும்பிவிடு, உன்னுடைய சோம்பல் தனத்தினுடைய தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஏனென்றால் உன் வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை வந்ததுனால நம்ம விழிப்புணர்வு பெற்றவர்களாக காணப்படுகிறோம். நமக்கு எருசலேமுக்கு ஆண்டவர் 2 விதமான அழைப்புகளை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சோ தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது 51ஆம் அதிகாரம் 17 இருந்து 23 வரைக்கும் கடவுளுடைய கோபத்தின் பாத்திரத்தை அவர் மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அதை குறித்து பார்க்கிறோம். அது கடவுளுடைய தண்டனை எருசலேம் நகரத்திலிருந்து எடுக்கப்படும் சொல்லி 51ஆம் அதிகாரம் 17 இருந்து 22 அதுல பாக்குறோம். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்களுடைய வலியெல்லாம் நீங்கிவிடும், போய்விடும் அப்படின்னு சொல்றார். இப்போ அவங்க பட்ட கஷ்டம், அவங்க பட்ட வேதனை வந்து இவங்களை துன்பப்படுத்துகிற எதிரிகளுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் அந்த பயங்கரமான கோப்பையிலிருந்து அல்லது அந்த பயங்கரமான பாடுகளை, வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். கோப்பையிலிருந்து குடிப்பார்கள்னா அவர்கள் அனுபவிப்பார்கள். சோ அருமையானவர்களே, இந்த எருசலேமை வந்து பாபிலோன் துன்பப்படுத்தினது. ஆனால் பாபிலோனுக்கு மேலான ஒரு சக்தியாக அசீரிய ராஜாவை கோரேஸ் மூலமாக ஆண்டவர் கொண்டு வந்து, நீ என் தாசன் என்று சொல்லுகிறார், நீ மேசியா என்று சொல்லுகிறார். அவனை கொண்டு வந்து இந்த பாபிலோனியரை முறியடித்ததினாலே இவர்கள் சிறையிருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பாபிலோனியரை ஆண்டவர் அந்த கோரேசு மன்னனால அவர்கள் வெற்றி கொள்கிறாங்க. அவங்க இப்போ அந்த வேதனையின் வழியாக கடந்து செல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ தொடர்ந்து இப்ப 52ஆவது அதிகாரத்துக்கு வரும்போது, இங்க 52ஆவது அதிகாரத்திலே நீ ஆண்டவருடைய வல்லமையை தரித்துக்கொள். சோ இன்றைக்கு நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவருடைய வல்லமையை தரித்து கொள்வதில்லை. நம்முடைய சுய பலத்தோடு கூட வாழ்கிறோம், சுய பலத்தோடு கூட ஊழியம் செய்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுய பலத்தோடு வாழ்ந்தோம்னா நம்ம ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாது. நம்ம அனுதினமாக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபத்திலே, வேத தியானத்திலே, உபவாசத்திலே தரித்திருந்து அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டியது அவசியம். அவருடைய வல்லமையினாலே நம்ம நிரப்பப்படும் போது நம்மை ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்கும்படியாக செய்கிறார். அப்போ we will be delivered by God's strength. ஆண்டவருடைய வல்லமையினால நம்ம விடுவிக்கப்படக்கூடியவர்களாக மாறுகிறோம். முக்கியமாக இந்த எருசலேம் வந்து பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியத்தை இந்த 3 இருந்து 6 வசனங்கள், அதே போல 11 இருந்து 12 வசனங்கள்ல ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பாக்குறோம். சோ தொடர்ந்து இந்த பகுதியில கேக்குதா? ஹலோ, கேக்குதா? நடுவுல ஏதோ பேசுற சத்தம் கேக்குது. கேக்குதா பேசுறது? கேக்குது அங்கிள். 7 இருந்து 10 இருந்து பார்க்கும்போது ஒரு பிரீச்சிங், ஒரு பிரசங்கத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். மிக அருமையான ஒரு வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து
ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இவர்கள் இந்த பாபிலோனின் சிறையெடுப்பிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் இனிமேல் சஞ்சலத்திலும் வருத்தத்திலும் வேதனையிலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவர்கள் சமாதானமாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய தாசன் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தியத்தை தான், இந்த வசனத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்கள்ல குறித்து காட்டி இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அவருடைய பணியாளர்கள், அவருடைய சுவிசேஷகர்கள், அவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்தது, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்தது என்ன நோக்கம் என்னவென்றால், நாம் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தும்படியாதான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை நம்ம நன்றாக ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் கிடைச்சிச்சு, அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இனிமேலு கவலையே பட தேவையில்லை, நான் நரகத்தை குறித்தோ அல்லது பாதாளத்தை குறித்தோ கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு மாத்திரம் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே என்னை ரட்சித்தீர், ஆனால் இந்த ரட்சிப்பை பற்றி தெரியாம எத்தனையோ பேர் இருக்காங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரட்சிப்பின் செய்தியை நான் சொல்லணுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தும பாரம், அந்த ஆத்தும வாஞ்சை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் காணப்பட வேண்டிய இது அவசியம். அப்போ உலகத்திலே சமாதானம் இல்லை, உலகத்திலே நிம்மதி இல்லை, உலகத்திலே பாடுகள் உண்டு, குழப்பங்கள் உண்டு. அப்போ நம்ம சமாதானத்தை கூறக்கூடியவர்களாக, நற்காரியங்களை கூறக்கூடியவர்களாக, ஆறுதலின் செய்தியை கும்பராசில பாக்குறீங்களா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அருமையானவர்களே, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை காண்பார்கள். எப்ப காண்பாங்க? ஆண்டவர் அறிந்த நீங்களும் நானும் சும்மா உட்கார்ந்து இருந்தா பூமியின் எல்லை எங்க இருக்கக்கூடியவங்க எப்படி நம்முடைய தேவனுடைய ரட்சிப்பை காண முடியும்? அப்போ நம்ம தான் ஆண்டவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு ஓயாமல் கூற வேண்டியது அவசியம். ஒரு தேவனுடைய மனிதன் மிகவும் எச்சரிப்போடு கூட கூறினார். அவர் சொல்லக்கூடிய காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. என்ன சொன்னார்னா, no man is fully won for the Lord unless he is able to win others for the Lord. அப்படின்னா, நான் மற்றவங்களை ஆதாயப்படுத்தலன்னா, நான் ஆதாயப்பட்டிருக்கிறேனா அப்படின்றதே ஒரு சந்தேகம். நான் பிறரை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள கொண்டு வரலன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா அப்படின்றதே சந்தேகம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ no man is fully won for the Lord unless he is able to win others for the Lord. மற்றவங்களை நம்ம ஆதாயப்படுத்தலன்னா, நானே ஆதாயப்படுத்தப்பட்டிருக்கிறேனா, நான் முழுமையுமாக இன்னும் ஆதாயப்படுத்தப்படல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்போ இந்த ஒரு ஸ்டாண்டர்டை வச்சு பார்த்தோம்னா, இந்த ஷாலோம் பைபிள் ஸ்டடியில அட்டென்ட் பண்ற நம்ம ஒவ்வொருத்தரும் ஆத்தும ஆதாயம் பண்ணணும், நம்முடைய குடும்பத்தாருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், நம்முடைய நண்பர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், நம்முடைய உறவினர்களுக்கு, அதே போல நம்முடைய அயலகத்தார் நெய்பர்ஸ்க்கு, நம்முடைய கோ ஒர்க்கர்ஸ்க்கு
நம்முடைய ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களுக்கு. அப்போ அறிந்தவங்க, தெரிந்தவங்க, புரிந்தவங்க, புரியாதவங்க எல்லாருக்கும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்குது. திஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷனல். ஆப்ஷனல்னா முடிஞ்சா செய்யுங்க, முடியலன்னா பரவாயில்ல விட்டுருங்க. ஆப்ஷனல் கொஸ்டின் கிடையாது. இட் இஸ் அன் ஆப்ளிகேஷன். அது கடமையா இருக்குது. அப்போ இந்த தலையாய கடமைய நம்ம ஒவ்வொருத்தரும் கோட்ட விடாம செய்ய வேண்டியது அவசியம். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு என்னையும் சேர்த்து நம்ம கேட்கிறேன். என் வாழ்க்கை என்னைக்கு பிறருக்கு சாட்சியாக இருந்திருக்குது? என்னைக்கு நான் பிறருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கிறேன்? இப்போ பல விதமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வீட்டுக்கு அயர்ன் பண்றவங்க வராங்க. பால் கொண்டு கொடுக்கிறவங்க வராங்க. கொரியர் வராரு. ஆ ஸ்விக்கி வராரு. அப்புறம் வந்து பிளம்பரு வராரு. எலக்ட்ரீஷியன் வராரு. ஏசி மெக்கானிக் வராரு. அப்புறம் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் வராரு. அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அதுக்கு மெக்கானிக் வராரு. அப்போ அவங்கலாம் வராங்கல்ல. அவங்களுக்கு ஒண்ணுமே வேணாங்க. நான் செய்றது தான் உங்ககிட்ட சொல்றேன். ஒண்ணும் வேணாம். நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வாழைப்பழத்த வாங்கி வைங்க. வாழைப்பழத்த வாங்கி வச்சு, ஒரு 4 வாழைப்பழம் குடுங்க. அப்புறம் ஒரு ட்ராக்ட் குடுங்க. அல்லது ஒரு புக்லெட் குடுங்க. இல்ல அவங்களுக்கு பிரியமா இருந்தா ஒரு புதிய ஏற்பாடு குடுங்க. அப்போ ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார்ன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது போதும். பழைய பேப்பர் எடுக்கிறதுக்கு ஆள் வரான். அவன விடாதீங்க. அப்போ நீங்க வெளியிலலாம் போய் ஓடி சாடி ஊழியம் செய்யணும்னு தேவையில்ல. உங்க வீட்டுக்கே நெறைய பேர் வராங்க. அவங்க எல்லாம் ஆண்டவர அறிஞ்சிருக்காங்களா? அப்போ நீங்க எப்படியாவது எந்த விதத்திலாவது சுவிசேஷத்த அறிவிக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள நம்ப கண்டுபிடிக்கணும். நான் இந்த மாரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எங்க வீட்டுக்கு வர மெக்கானிக் ஒருத்தர் விடுறதில்ல. பிளம்பர் ஒருத்தர் விடுறதில்ல. எலக்ட்ரீஷியன் ஒருத்தர் விடுறதில்ல. ஸ்விக்கி விடுறதில்ல. அயர்ன்காரர விடுறதில்ல. இந்த ஏசி மெக்கானிக்க விடுறதில்ல. வாஷிங் மிஷின் மெக்கானிக் எல்லாத்துக்கிட்டயும் முடிச்சு போம்போது, அவங்களுக்கு முடிஞ்சா ஏதாவது ஸ்வீட்டு இருந்தா ஸ்வீட்டு, ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தா ஃப்ரூட்ஸு குடுத்து, ஒரு ட்ராக்ட்டும் கையோட குடுத்து அனுப்புறேன். இதுவரைக்கும் ரொம்ப ரேரா தான், "ஐயா எனக்கு ட்ராக்ட் வேணாம். சார் எங்களுக்கு ட்ராக்ட் வேணான்னு" சொன்னவங்க ரொம்ப ரேரு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ நூத்துக்கணக்கான பேரு நம்ம குடுக்கறத வாங்கிட்டு போறாங்க. அப்போ நம்ப சுவிசேஷத்த அறிவிக்கணும். அதான் நான் சொல்ல வர முக்கியமான பாயிண்ட். சரி. இது வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த பாயிண்ட்ல ரொம்ப நேரம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வேதத்த கரைச்சு குடிச்சு, நம்ப கனி கொடுக்கலன்னா என்ன பிரயோஜனங்க? பெரிய மரமா வளர்ந்துட்டோம். பெரிய கிளைகள்லாம் இருக்குது. நல்ல இலைகள் இருக்குது. நல்லா தண்ணி ஊத்தப்படுது. நல்லா எரு கொடுக்கப்படுது. ஆ பல வருஷமா மரம் பெருசா வளர்ந்து வந்துருச்சு. ஆனா கனி கொடுக்கணுமே! கனி கொடுக்கலன்னா என்ன பிரயோஜனம்? கனி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஆண்டவர பத்தி பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். "யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்" அப்படின்னு சொல்லி செய்யணும். சரி. 52ஆம் அதிகாரம் 13லிருந்து 15 வசனங்கள்ல சோசன் செர்வன்ட் தெரிந்து கொள்ள சோசன் சீடை குறித்து பார்த்தோம். இப்போ சோசன் செர்வன்ட் அவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இதோ என் தாசன் ஞானமாக நடப்பார் அப்படின்னு சொல்லி 52:13ல போடப்பட்டிருக்கு. மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் அவருடைய ரூபமும் அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த பகுதியில இந்த பகுதியிலிருந்து 52ஆம் அதிகாரம் 13ல இருந்து 53ஆம் அதிகாரம் முழுசுமாக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்தும் அவர் பட்ட பாடுகள் பட்டிருக்கிறது. அப்போ இந்த பகுதியில நீங்க படித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த 52ஆம் அதிகாரத்தினுடைய முடிவுல அவருடைய அ உலக பிரகாரமான ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆ ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு அப்படின்னு சொல்லி அ அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவருடைய ரூபம் எவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரைக் கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும்
மனு புத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு. இது வந்து அப்படியே அப்பட்டமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில அடிக்கப்பட போகிறார், நொறுக்கப்பட போகிறார், ரத்தம் சிந்த போகிறார், அந்த கேடு அடைகிறார் அப்படின்றத சொல்லக்கூடியதாக தீர்க்க தரிசனமாக சொல்லக்கூடியதாக அங்கு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஆஹ் கேள்விப்படாதிருந்ததை அவள் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அவங்க மேசியா வந்து இப்படியாக பாடுபட போறாருன்னு சொல்லி கேள்விப்படவில்லை, இப்போ அறிந்து கொள்ள போறாங்க. இப்போ 53வது அதிகாரத்துக்குள்ள வரும். இந்த அத்தியாயம் மேசியாவின் துன்பத்தை விவரிக்கும் தீர்க்க தரிசன செய்தியை கொண்டுள்ளது. இது பழைய ஏற்பாட்டின் மிக முக்கியமான அத்தியாயங்களில் ஒன்றாகும். எப்படி வந்து சங்கீதம் 23 ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அது ரொம்ப முக்கியம்னு சொல்றோமோ, அதே போல ஏசாயா 53 ஒரு பிரத்யேகமான ஒரு அதிகாரம். ஏனெனில் ஏசாயா கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்படுதல் மற்றும் அவருடைய பிராயச்சித்த வேலைகளை அது உண்மையில் நடப்பதற்கு கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பு மிக விரிவாக விவரிக்கிறார். அப்போ நமக்கெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் தெரியும், பிரசன்ட் டென்ஸ் தெரியும், ஃபியூச்சர் டென்ஸ் தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த டென்ஸ் பாத்தீங்கன்னா இது என்ன காலம்னா ப்ராஃபட்டிக் டென்ஸ். இது வந்து தீர்க்க தரிசன காலம். இத பாருங்க, நல்லா கவனிங்க. 800 வருஷத்துக்கு முன்னதாக இயேசு இன்னும் பிறக்கவே இல்லை. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 800 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சிலுவையில எப்படி பாடுபட போகிறார் என்று சொல்லி விலாவாரியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் நீங்க நல்லா பைபிள் ஸ்டடி பண்ணக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா, இதை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை 53 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எண்ணாமற் போனோம், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார், மறைத்து கொண்டோம், சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 4ஆம் வசனம் பாருங்க, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏங்க, ஹலோ, கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? சரி, தீர்க்க தரிசனம்னா இனிமேல் நடக்க போகுதுன்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கு. அப்ப பாருங்க, கடவுள் வந்து ரொம்ப திட்டவட்டமாக இப்படித்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக மரிக்க போகிறார்னு சொல்லி 800 வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஆண்டவர். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு கூட தெரியாதுங்க. ஆனா நம்ம வாழ்க்கையினுடைய ப்ளூ பிரிண்ட் ஃபுல்லா அவருடைய கருத்துல இருக்குது. நம்ம உலகத்துல எத்தனை வருஷம் வாழணும், எப்படி வாழணும், எங்க வாழணும், என்ன செய்யணும், எப்படி நம்முடைய குடும்பம் இருக்கணும், எப்படி நம்முடைய உடைமைகள் இருக்கணும், எல்லாத்தையும் அவர் முன்னாடியே தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆகையினால அவருடைய கரத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கவலைப்படாது இருக்க வேண்டியது அவசியம். கவலைப்படுவதனால் எவன் ஒருவன் தன்னுடைய சரீரத்தின் அளவை ஒரு முழம் கூட்ட முடியும்? அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் முன்னமே அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். இதுல என்ன பியூட்டினா பாருங்க, இயேசு பிறப்பதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடி இது சொல்லப்பட்டது. அந்த டைம்ல சாகடிக்கிறதுக்கு, மரண தண்டனை கொடுப்பதற்கு, சிலுவையில் அறையப்படக்கூடிய ஒரு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த தண்டனையே அந்த காலத்துல அவங்களுக்கு தெரியாது. இது வந்து 800 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மரண தண்டனை, சிலுவை தண்டனை கொடுக்கப்படுது. அப்போ வந்து மரண தண்டனை வந்து சிலுவை தண்டனைன்னு ஒண்ணுமே அந்த சமயத்துல கிடையவே கிடையாது.
அப்போ அப்படி இல்லாம இருக்கும்போது ஏசாயா வந்து சாரி நான் சொல்றதுக்காக சாரி உளர்ற மாதிரி அவர் தன் கண்ட்ரோல்லே இல்ல. ஆவியானவர் ஏவுற பிரகாரம் அவர் சொல்லிட்டாரு. அவருக்கு தான் தெரிஞ்சிருந்தா, ஓ இப்பெல்லாம் நம்ம பார்க்கிறோம்ல, தப்பு செஞ்சவங்க எல்லாம் மரண தண்டனை, சிலுவை தண்டனை கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தண்டனை இவர் வந்து நமக்காக அடிக்கப்பட போகிறார், நமக்காக காயப்பட போகிறார், நமக்காக ரத்தம் சிந்த போகிறார், அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருக்கிறார், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவரு கண்ணுல பாக்குற மாதிரி அல்லது அவர் நடைமுறையில் அந்த காலத்துல இருந்துச்சுன்னா அப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா அவருக்கு அது தெரியவே தெரியாது. ஆனா ஆவியானுடைய கண்ட்ரோல்ல அவரு தனக்கு தெரிந்தோ தெரியாமலையோ இதை சொல்லிட்டார். இதுதான் ஃபியூச்சர் நடக்க போகுதுன்னு சொல்லி. அப்போ ஏசாயாவின் செய்தியை பற்றிய உண்மைகள் ரொம்ப அற்புதமானது. ஏசாயா தனது கல்வாரியின் கணிப்புகள் மிகவும் அற்புதமானது என்பதை உணர்ந்து மிக சிலரே அதை நம்புவார்கள். அதான் இங்க சொல்றாரு, யார் இதை நம்ப போறாங்க? நான் சொல்றத வந்து ஆஹ் 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இதெல்லாம் யார் நம்ப போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த பகுதியில் அவர் சொல்லி இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய எங்கள் செய்தியை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய கரம் யாருக்கு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அவருடைய பின்னணி பாத்தீங்கன்னா, அவர் வறண்ட மலட்டு நிலத்தில் தாழ்மையான சாதாரண தொடக்கத்துல அவர் வரார். ஒரு வேரிலிருந்து ஒரு மென்மையான பச்சை தளிரை போல அவர் வளர்கிறார். அப்போ அவருடைய பேக்ரவுண்ட் வந்து சாதாரண ஒரு தாழ்மையான பின்னணி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அழகு வெளிப்புற தோற்றத்தில் குறிப்பிடத்தக்கது எதுவும் இல்லை. இயற்கையாகவே நம்மை அவரிடம் ஈர்க்கும் தன்மை அவரிடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ தொடர்ந்து 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா மேசியாவினுடைய எதிரிகளை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் வந்து விரோதமாக காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறார். 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா மேசியாவினுடைய எதிரி வந்து கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அப்போ பிதாதான் இந்த காரியத்தை செய்கிறார். அவரை வெறுப்பவரின் பாவங்களுக்காக, அதாவது நம் அனைவரின் பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை தாங்கிக் கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்போ இந்த மேசியாவினுடைய தந்தை அவர் வந்து பிதாவாகிய தேவன் ஆச்சரியப்படும் விதமாக நமது மீட்புக்காக தம்முடைய சொந்த குமாரனையே நசுக்குவது, தன்னுடைய சொந்த குமாரனே ப்ரூயிஸ்ட் அப்படின்னா அவரை காயப்பட வைப்பது, நொறுக்கப்பட வைப்பது கடவுளுடைய திட்டமாக இருந்தது. இதுதான் நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர் பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் தாழ்த்தி சிலுவை பரியந்தம் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினாலே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்றுக்கொள்ளவும், அவருக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் முடங்கவும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யவும், அவரே ஆண்டவர், அவரே கர்த்தர் என்று சொல்லும்படியான மேலான நாமத்தை பெற்றுக்கொண்டார். அப்போ ஆண்டவர் உயர்த்தப்பட்டது தன்னுடைய தாழ்மையினால, தன்னுடைய கீழ்ப்படிதலினால, தன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்வதனால. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் உயர்த்தப்படணும்னா கடவுளுடைய பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை கண்டு நம்ம தயங்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல கூட இவ்வளவு விலாவாரியாக இயேசு பட்ட பாடுகளை பற்றி சொல்லல சுவிசேஷங்கள்ல. ஆனா இங்க சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டுல அவர் சிலுவையில அறையப்பட்டார். அப்போ சிலுவையில அறையப்படும் போது அவர் எப்படி கஷ்டப்பட்டார், தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னும் சில இடத்துல தன்னுடைய வலியை பத்தி சொல்றாரு. ஆனா ரொம்ப விலாவாரியா இங்க சொல்லியிருக்கிற மாதிரி விலாவாரியா அங்க சொல்லப்படல. ஏன்னா புதிய ஏற்பாட்டு இந்த 4 சுவிசேஷங்க காலத்துல வந்து சிலுவை மரணம்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது அவருக்கு முன்னதாக 10,000க்கு மேற்பட்டவங்க சிலுவையில அறையப்பட்டிருக்கிறாங்க. அப்போ 10ஓட 1 11 அப்படின்னா இயேசு சிலுவையில அறையப்பட்டார். ஆகையினால சிலுவையில அறையப்படுறது கொடுமையான ஒரு காரியம் என்பது அங்க அந்த நாட்கள் இருந்தவர்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சுவிசேஷங்கள்ல
மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அதை அவங்க விலாவாரியா விவரிக்கல. ஆனா அவங்க விவரிக்காதத 800 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே ஏசாயா விவரிக்கிறாரு. இங்க பாருங்க, அவரு பின்னாடி நடக்க போறத சொல்லும்போது அவர் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும். ஆனா அது முன்னாடியே நடந்துட்ட மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றார். அப்போ இன்னைக்கு கூட சில பேர்கிட்ட ஒரு வேலையை சொன்னோம்னா அவங்க சொல்லுவாங்க, இட் இஸ் டன் மை டியர், அது முடிச்சிட்டேன், அந்த வேலையை நீ சொன்னா நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்பிடென்டா சொல்லுவாங்க. அதே போலதான் பிதாவாகிய தேவன் சொல்றாரு, குமாரனுடைய வாழ்க்கையில பார்த்து சொல்றாரு. குமாரன் பிதாவிடத்துல சொல்றாரு, ஃபாதர் இட் இஸ் டன், உமக்காக நான் பாடுபடுறதுக்கு ஆயத்தம், அந்த கேடு அடைவதற்கு ஆயத்தம், நசுக்கப்படுவதற்கு ஆயத்தம், அடிக்கப்படுவதற்கு ஆயத்தம், காயப்படுவதற்கு ஆயத்தம், நொறுக்கப்படுறதுக்கு ஆயத்தம், தழும்பு பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம், நான் புறக்கணிக்கப்படுறதுக்கு ஆயத்தம், எல்லா இடுக்கணையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் ஆயத்தம் அப்படின்னு சொல்றார். அவர் வாழ்க்கையில் தாழ்த்தப்பட்டவர், he was belittled அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் வெறுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டார். he was not only belittled, he was brutalized. அவர் மரணத்தில் கொடூரமாக நடத்தப்படுகிறார். அப்புறம் அவர் சிறைவாசத்தையும் நியாயமற்ற சோதனைகளையும் சகித்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லி 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். சிறைவாசம் போன்ற பாடுகளை அல்லது அநியாயமான சோதனையை சகித்துக் கொள்கிறார். அப்புறம் அவர் சிறையிலிருந்து விசாரணைக்கு நீதி இல்லாமல் மரணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அவர் காயமடைந்து அடித்து காயப்படுத்தப்பட்டுள்ளார், நமக்காக பாடுபட்டார். இந்த பாடு அவருடைய சொந்த பாவங்களுக்காக அல்ல, நம்முடைய எல்லா அக்கிரமும் அவர் மேல் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒரு குற்றவாளியை போல புதைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அவர் அங்கே தொடர்ந்து அவரை குறித்து பார்க்கும்போது அவர் ஒரு கல்லறையிலே வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல அரிமத்தேயுவினுடைய கல்லறையிலே அவர் வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ சுத்திகரிக்க காத்திருக்கும் ஒரு ஆட்டை போல அவர் கத்தரிக்க காத்திருக்கும் ஒரு ஆட்டை போல அவர் தம்மை குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக அமைதியாக இருந்தார்னு சொல்லி 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பலிக்கு கொண்டு செல்லப்படும் ஆட்டுக்குட்டியை போல அவர் எதிர்ப்பு இல்லாமல் துன்பத்தை மனமுவந்து சகித்துக் கொள்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவரது மரணம் எண்ணற்ற மக்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையை உறுதி செய்கிறது. அவர் மூலமாக பலர் வாழ்வார்கள், செழிப்பார்கள், நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அதோட சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, 11ஆம் வசனத்துல அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அப்புறம் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய கேக்குது மீகால். ஹலோ, கேக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குது பிரதர். யாருக்குமா கேக்கல? சரியா கேக்குதுங்க, விட்டு விட்டு கேக்குதுன்னு சொல்றாங்க. இல்ல, எனக்கெல்லாம் நல்லா கேக்குது. திருப்தி ஆவார் அப்படின்றது அவர் தன்னுடைய தியாகத்தை செய்து திருப்தி ஆவார். அப்போ தன்னுடைய உயிரை தியாக பலியாக கொடுத்து திருப்தி ஆவார். அவர் உயிர்த்தெழு போகிறார் என்பதை குறித்து அதுல தெளிவாக வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்குது. அவர் தனது மகத்துவத்துக்காக மதிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி அதை குறித்து பார்க்கிறோம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு ஊற்றி மீட்பொருளுக்காக பரிந்து பேசியபடியால் அவர் உயர்ந்தவர், பலவான்களுடன் கொள்ளை பொருளை பகிர்ந்து கொள்கிறார். அவருடைய மீட்பை குறித்து இந்த பகுதியில பார்க்கிறோம். சரி, 53ஆம் அதிகாரம் ஒரு அருமையான ஒரு அதிகாரம். அடுத்ததாக 54வது அதிகாரத்துக்குள்ளாக வருகிறோம். இந்த 54வது அதிகாரத்துல நேஷனல் ப்ரொக்ளமேஷன் ரிகார்டிங் தி சிட்டி ஆஃப் காட், தேவனுடைய நகரத்தை குறித்து ஒரு தேசிய பிரகடனம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஒரு மனைவிக்கும் அவருடைய கனவுக்கும் உள்ள உறவை ஏசாயா விவரிக்கிறாரு. அத இந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய சபைக்கும் உள்ள ஒரு உறவை
ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு உள்ள உறவாக அவர் சொல்றதை குறித்து பார்க்கிறோம். இந்த ஒரு உதாரணம் வந்து எபேசியன் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது தீர்க்கதரிசனமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ துக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவி அவள் யாருன்னா, இங்கே அது எருசலேமை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாள். அவள் மலடியாகவும் இளமை பருவத்தின் பாவங்களால் துக்கப்படும் விதவையாக சித்தரிக்கப்படுகிறாள். ஏனென்றால் இவங்க 39 அதிகாரம் வரைக்கும் அவங்க பாடுகள் பலவிதமான தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில அவங்க இருந்தாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியல. அததான் மலடியாக இங்க வந்து உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 54 நீ உன்னுடைய எல்லையை விரிவாக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ மலடியா இருக்கக்கூடியவள் ஏராளமான குழந்தைகளுக்கு தாயாவதற்காக தயாராகிறாள் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுது. அப்போ இந்த எருசலேம் வந்து தன்னுடைய பாவத்தினால தண்டிக்கப்படக்கூடிய நிலைமையில அவங்க மலடியை போல இனிமேல் நமக்கு வாழ்க்கை சூன்யம், இனிமேல் நமக்கு வாழ்க்கையில எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மீட்டு கொண்டு உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ தொடர்ந்து 5ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்துல வரைக்கும் பார்க்கும்போது ஒரு குளோரியஸ் ஹஸ்பண்ட், அது வந்து உன்னை படைத்த மீட்பெரும் இஸ்ரவேலரின் பரிசுத்தரம். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டியாகிய சபை, அதுக்கு முன் உதாரணமாக இங்கே எருசலேமும் அந்த எருசலேம் இஸ்ரவேலும் அதை உருவாக்கின ஆண்டவரையும் குறித்து அங்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சில காலம் எருசலேமை தண்டித்தார், இப்போது அவளை என்றென்றும் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க இந்த பகுதியில பார்க்கிறோம். இந்த நகரமாவது இணையற்ற அழகு நிலைக்கு மீட்டெடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி 11:12 வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, அற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக மாக்கி அப்படின்னு சொல்லி பலவிதமான ஆசீர்வாதமான காரியத்தை சொல்றாரு. இந்த நகரம் விலை மதிப்பற்ற ரத்தினங்களாக ஆனதாக மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் எருசலேமின் குடிமக்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய காரியம் என்னன்னா, அவங்க செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு நேராக போறாங்க, அநீதியாக அவங்க நடத்தப்பட்டாங்க, உன்னிலே நீதியான ஒரு அரசாங்கம் இருக்கும், மேலும் அவர்களுடைய எதிரிகள் வெகு தொலைவில் இருக்க, யாரும் எதிரிகள் வரப்போகிறது இல்ல அப்படின்ற ஒரு அர்த்தத்துல வாக்குத்தத்தமாக தொடர்ந்து ஆண்டவர் இந்த பகுதியில வாக்குத்தத்தமாக அநேக காரியங்களை இந்த இஸ்ரவேலுக்கும் எருசலேமுக்கும் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சோ இதை கூட நம்முடைய ஊழியத்துல நம்ம வந்து ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. அப்போ ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தினுடைய எல்லைகளை விரிவாக்குவார். அப்போ நம்முடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அதை நம்ம எண்ணிக்கையிலும் தரத்திலும் பெருகக்கூடியதாக அவர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம அது வாக்குத்தத்தமாக உரிமை பாராட்டலாம். சரி, இப்போ 55வது அதிகாரத்துக்குள்ளாக மெதுவாக வருகிறோம். இந்த 55ஆம் அதிகாரத்துல 12 வசனங்கள் இருக்கிறது. இதுல நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இங்கே இந்த வேதாமத்தின் மிகப்பெரிய ஒரு அழைப்பு இங்கே கொடுக்கப்படக்கூடியதை அப்போ இந்த பகுதியில தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இங்கே அவர்களை குறித்து சொல்றதை குறித்து பார்க்கிறோம். சோ இதனுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ், பங்கேற்பாளர்கள் யாருன்னா தாகம் உள்ளவர்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட், தயாரிப்பு என்னன்னா, அங்க வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய விலை, இதனுடைய பிரைஸ் வந்து முற்றிலும் இலவசமானது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம்.
இதுல கொடுக்கப்படக்கூடிய ஒரு வாக்கு தத்தம் வாக்குறுதி என்னன்னா, இந்த இலவச பானம் ஒருவரின் ஆன்மாவை காப்பாற்றக்கூடியதாக இருக்குது. அப்போ தாகமா இருக்கிறவர்களே அப்படின்றது சரீர தாகத்தை குறித்து இது குறிக்கக்கூடியதாக இல்ல, ஆத்தும தாகத்தை. அப்போ பணத்தினால நம்ம ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது, அல்லது சொத்து சுகத்தினால ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது. நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய சாதனையினால, படிப்பினால, பட்டத்தினால நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது. அப்போ இந்த ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஒருவர்தான் வழி. அப்போ ஆண்டவரிடத்துல கேட்கும் போது பாவிகள் கர்த்தரிடத்திலே வந்து அவரிடத்திலே தேடும்படியாக வலியுறுத்தப்படுகிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு ஆண்டவர் ஒருவர் தான் வழி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும். சோ தொடர்ந்து இந்த பகுதியை பார்க்கும்போது 10-11வது வசனத்துல இங்கே ஒரு வானிலையை குறித்து சொல்றாரு. அங்கே வானிலையை குறித்து சொல்லும்போது அந்த வானிலையை கடவுளுடைய வார்த்தையினுடன் அவர் ஒப்பிட்டு சொல்றார். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்தியாவினுடைய சரித்திரத்தை சற்று யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், பின்னோக்கி பார்ப்பீர்கள் என்றால், தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தை நீங்கள் பின்னோக்கி பார்ப்பீர்கள் என்றால், இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு கலாச்சாரத்தில முன்னிலையில இருக்கிறது, படிப்பிலே முன்னிலையில இருக்கக்கூடியதாக இருக்குது. படித்தவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க, வசதி படைத்தவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, சுவிசேஷம் இங்கே நமக்கு வந்தது. மிஷினரிகள் அவங்க நாடு கடந்து வந்து சுவிசேஷத்தை அவர்கள் சொன்னாங்க. அவங்க வேத வசனத்தை விதைத்ததுனால நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டோம், சரீர ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டோம். அதைத்தான் ஒரு தேவனுடைய மனிதன் மிக அழகாக சொன்னார். எந்த இடத்திலெல்லாம் கலாச்சாரம் வளர்ந்திருக்குதோ, பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறதோ, மக்களுடைய இது கல்வி அறிவு வளர்ந்திருக்கிறதோ, மக்களுடைய திறன் வளர்ந்திருக்கிறதோ, அந்த நாடுகளை எல்லாம் நீங்க போய் தோண்டி பார்த்தீங்கன்னா அங்க ஒரு மிஷினரியினுடைய கல்லறை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன், இன்றைக்கு உலகத்துல ரொம்ப அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜிடிபி அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள், அப்போ மிலிட்ரி பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நாடுகள், அப்புறம் நீங்க சிவிலைசேஷன், அப்புறம் டெமோக்ரஸி, அப்புறம் எஜுகேஷன், இது எல்லாத்திலையும் அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய நாடுகள் 10 நாடுகள் நீங்க உலகத்துல கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 10 நாடுகள்ல பெரும்பான்மையான நாடுகள்ல சுவிசேஷம் வந்ததினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ கடவுளுடைய வார்த்தையை நம்ம விதைக்கும் போது ரட்சிப்பு மாத்திரம் பெற்றுக்கொள்வது மாத்திரம் கிடையாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு கூட சரீர ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக புறப்பட்டு அப்புறம் சமாதானமாக கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாக முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்செடிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகும், நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ கடவுளுடைய மக்கள் எவ்வளவாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது ஒரு 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்லக்கூடியதாகவும் இது தீர்க்க தரிசனமாக சொல்லக்கூடியதாகவும் இருக்குது. இதை பத்தி இன்னும் அதிகமாக தொடர்ந்து வரக்கூடிய மற்ற அதிகாரங்கள்ல இந்த 1000 வருட அரசாட்சியை பத்தி உங்களுக்கு அதிகமாக விளக்கமாக சொல்றதுக்கு நான் பிரயாசப்படுறேன். தொடர்ந்து இந்த கேட்ட செய்தியை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தலையிலே தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர்
மகத்துவம் உள்ளவர், மகிமை நிறைந்தவர், மாறாதவர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்புகிற தேவன். உம்முடைய சுவிசேஷத்தினாலே எங்களுக்கு ஆத்தும ரட்சிப்பையும் சரீர ரட்சிப்பையும் எங்களுக்கு தருகிற தேவனாக நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வாக்குத்தத்தங்கள், உம்முடைய தீர்க்க தரிசனங்கள் ஒருபோதும் ஆண்டவரே நிறைவேறாமல் போனதில்லை ஆண்டவரே. ஆகையினாலே நாங்கள் இந்த சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தக்கதாக, உம்முடைய வார்த்தைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் தூசியை விட்டு உதறி எழும்பி உமக்கென்று பிரகாசிக்க கூடியவர்களாக, எங்களுடைய ஊழிய எல்லையை விரிவாக்க கூடியவர்களாக நாங்கள் சென்று பிறருக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்தை நற்காரியமாக ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடியவர்களாக, இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்தை உண்மையுள்ளதாக மாற்றி தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.